கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. சாட்சிகளை செட்டப் பண்ணோம், வேலை இங்கு இல்ல இல்ல வக்கீல். அனைவருக்கும் வணக்கம். வேலூர் என்றாலே ஒரு பெருமை தான். நம்ம அந்த வேலூரையே பெருமைப்படுத்தக்கூடிய நபர்களும் இசையமைப்பாளர் இளையநிலையா பாபு அவர்கள் அறிமுகப்படுத்திய அமரன் எண்ணக்கூடிய தேவா அவர்கள் தான் நம்முடன் இருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர் ஒரு பாடல், அதாவது இளையராஜா போன்று பாடக்கூடிய திறமை பெற்றவர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஒரு பாடல், நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒண்ணு பாடுங்களேன். இசைஞானி பல கோடி ரசிகர்களுக்கு ஐயாவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கினேன். இப்போ நான் இங்கே வேலூரில் ஐயா மாதிரி ஒரு வேஷம் போட்டு ஐயா குரலில் பாடின்னு இருக்கேன் மேடை கச்சேரிங்களில். அதை பார்த்துட்டு இது நம்ம வெள்ளூரில் யூடியூப் சேனல் பிரசாந்த் சார் அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கினேன். என்னை பேட்டி எடுக்க வந்திருக்காருங்க. என்னை அறிமுகப்படுத்திய நம்ம மியூசிக் டைரக்டர் வேலூர் அரவிந்த் பாபு அண்ணா அவருக்கும் நன்றி. பல கோடி இசை நெஞ்சங்கள் ஐயானுடைய ஃபஸ்ட்டு பாடல் அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும் தான். அவர் ஐயா ஸ்டேஜுக்கு வரும்போதும் நம்ம அறியாமே ஒரு ஆன்மீக சாங்கு ஜனனி ஜனனின்ற பாட்டை ஐயா பாடுவார். நானும் அது மாதிரி ஒரு பாட்டை பாடணுன்னு எனக்கும் ஒரு ஆசை தான். ஐயா மாதிரி இல்லை, நம்ம அவருடைய ரசிகர்ன்றதுனால நமக்கு அது ஒரு ஐயா போல இல்லைனாலும் ஐயா போல ஒரு முயற்சி நம்ம பண்றோம். சரிங்க. சிவசத்யாயிதோ யதி பவதி சப்த பிரபவிதம் நச்சே தேவம் தேவோ ந கலு குசல அஸ்பந்தி துமபி அதஸ்மா ஆராத்யான் ஹரிஹர விருஞ்சாதி பிறவி பிரணுத்தும் ஸ்தோஸ்தும் வாம் கதமகிருத புண்ணியஹ பிரபவதி. ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி. அருமையா. இந்த பாடல்ன்றது முதல்ல நீங்க எப்போ இந்த பாடல் பாட ஆரம்பிச்சீங்க? அதுக்கான ஒரு சூழ்நிலை எப்படி உருவானது? அதாவது நம்ம ஒவ்வொரு காலத்துல போகும்போது ஏதோ திடீர்னு ஒரு மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு பாடின்னு இருப்போம், அவங்க கூப்பிட்டு நல்லா பாடுறீங்களேன்னுவாங்க. அது மாதிரி உங்களோட வாழ்நாள்ல எப்படி இருந்தீங்க? நான் சிறு வயதுல படிக்கிற வயசுல இருந்து படிப்பை விட எனக்கு அந்த பாடல் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு நடந்ததுங்க. அப்பா அந்த வள்ளிமலை இந்த திருவிழாக்கெல்லாம் காசு கொடுத்து அனுப்புவாங்க. சரிங்க. அது வாங்கிட்டு வரும்போது நான் என்ன அப்பெல்லாம் அந்த பாடல் புக்கு தான் எங்களுக்கு அந்த உருவம். ஆனா இளையராஜா எப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியாது. சோ நாங்க அந்த 50 பைசா ஒரு பாடல், அந்த பாட்டு புக்கு வாங்கினு நான் வீட்டுக்கு படிக்க சொல்லுவாங்க. ஆனா அந்த பாட்டை தான் நான் அப்போ பாடிட்டு இருப்பேன். ஐயா பாட்டு கிடையாதுங்க, அவர் மியூசிக் போட்ட பாட்டுங்களை பாடிட்டு இருப்போம். பாடி ஒரு நாள் அப்பா தெரியாம செக் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு உடனே என்ன பண்ணாரு, என்னடா படின்னு சொன்னா வச்சுன்னு, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு என்ன ஏதுன்னு கேட்டாரு. நான் எதுவுமே சொல்றதுக்கு பயமா இருக்குது. ஏன்னா காசு கொடுத்தது திருவிழாவில் போயிட்டு சாமியை பார்க்க, ஏதோ வீட்டுக்கு வாங்கிட்டு வர கொடுத்தாங்க. நான் அந்த மோகத்துல என்ன பண்றது, எந்தெந்த பாட்டு புக்குங்க இருக்குது அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு அது தெரியாம ஒரு இதுல பலகை இதெல்லாம் வச்சுன்னு இருந்தேன். திடீர்னு அப்போ ஒரு முறை
ஸ்கூல்ல கேட்டாரு, இவன் படிக்கிறான் நானு கேட்டாரு. ஒழுங்கா படிக்கிறானா இல்லையா எப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா ஸ்கூல்ல கரெக்டா தான் வரான், படிக்கிறானா இல்ல, அவனுடைய பேக்கை செக் பண்ணுனாங்க. அவர் என்ன பண்ணாரு, அப்பெல்லாம் ஒரு மாதிரி சைடு பேக்ல ஆமா, நம்ம ஆமா. அந்த பை மாதிரி இருக்கு எங்க காலத்துல, அந்த பையில என்ன பண்ணா நாங்க டேபிள் ஹெட்மாஸ்டர் டேபிள் போய் கொட்டுறாங்க. என் பாட்டு புக்கு தான் வருது, பாட்டு புக்கு அதிகமா அதுல வருது. அவர் வந்த உடனே அப்பா நான் சொன்னாரு, என்ன சார் இதா கத்து கொடுத்தீங்கன்னு கேட்ட உடனே என்ன பண்ணாங்க, அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, முட்டி போட்டு செங்கல் மாதிரி கையில குடுத்துட்டாங்க. ஆமா, ஆனா எனக்கு வந்து அழ வருது, என் உள்ளத்துல அந்த மியூசிக் தான் ஓடி. மியூசிக் தான் ஓடுது. இசை வந்து அந்த அளவுக்கு உங்களை வந்து கவர்ந்துருக்கு. ஆமா, அதுக்கு மெயின் காரணம் ஐயா இசை, மெயினா ஐயா இசை. அது எனக்கு என்னோட உடம்புல அது எனக்கே தெரியல. அப்பா அம்மாவை கூட ஞாபகம் எனக்கு இல்ல. ஆமா, அதாவது நாங்க படிச்ச புக்ல பாத்தீங்கன்னா ஒரு இசை வந்து ஒரு விளக்கு. ஆமா, அப்போ எங்களுக்கு வந்து அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து ரேடியோவில் தான் நாங்க பாட்டு கேட்போம். ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு கடைக்கு போறோம்னா கூட அங்க பொருள் வாங்க மாட்டாங்க எங்க காலத்துல. அந்த பாட்டு முடியலாம். அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை 7:30க்கு ஒளியும் ஆமா, ஒளியும் நிறைய ஆமா, பேர் ஆமா ஆமா இன்னைக்கு ஜெனரேஷன்ல எல்லாம் போன்ல எல்லாம் வந்து மாறிடுச்சு. டிவில, எங்க காலத்துல அது 24 hours மியூசிக்னு வந்துச்சு. ஆமா. ஆனா அப்போ வந்து ஆமா. காத்திருந்து ஒரு ஆமா, பாடல் ஆமா, பார்த்துட்டு நல்ல பாட்டு ஓடினே இருக்கு ரேடியோவில், பாதியில ஆஃப் ஆயிடும் டைம் ஆயிடுச்சுன்னு போது அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா எங்களுக்கு மறுபடியும் அந்த பாட்டு கேட்கறதுக்கு எங்குமே இல்லை, இடமே கிடையாது. அது போன்ற அப்புறம் என்ன நடந்தது ஸ்கூல்ல முடிஞ்சது? அது முடிஞ்சிட்டு அப்புறமா நீ படிக்கணும் அப்படின்னாங்க. சரி படிக்கணும், ஆனா இருந்தாலும் நான் வந்து கச்சேரியில இது மாதிரி மியூசிக் லைன்ல போனோன்னு ஒரு ஆர்வம் எனக்கு மனசுக்குள்ள. உள்ளுக்குள்ளே அது ஆமா. வந்து ஒரு இது மாதிரி விதை இப்போ மாதிரி. நமக்கு வந்து பண வசதி அது இல்லை, அப்பாங்க எல்லாம் கூலி வேலை செஞ்சவங்க அப்பா அம்மா, இருந்தாலும் அந்த படிப்பு. அப்போ நண்பர் ஒருத்தர் இல்லை நீ படிக்கணும்னா சரி படிச்சோம். படிச்ச உடனே காலேஜ்ல சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அப்போ அந்த எந்த கல்லூரியில நீங்க நான் ஊரிஸ் காலேஜ்ல ஊரிஸ்ல? 2000 பேட்ச்ல Very good. படிச்சேங்க ஐயா. அப்போ என்ன பட்ட படிப்பு? நான் பிகாம். அப்போ இந்த சீனியர் ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்பெல்லாம் வந்து ரேக்கிங் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது கேட்பாங்க யார் யாரு என்னான்னு பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நீ என்ன பண்ணோன்னா அவங்க என்ன ரேக்கிங் பண்ண வந்தாங்க. ஸோ நான் பாடின பாட்டுக்காக அவங்க என்ன பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு என்ன பாடல் பாடினீங்க? ஒரு பாடல், அந்த பாடல் வந்து நானு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு நயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. இத பாடல் வந்து இன்னைக்கும் எவர்கிரீன் பாடல் தான் சொல்லுவாங்க. இத பாடின உடனே அவங்க என்ன ரேக்கிங் பண்ண வந்து நட்பாயிட்டாங்க. அவர் உடனே அங்க இருக்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சரி எதனா சின்னதாச்சுன்னா தம்பிய பாட வைக்கலாம் அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது. ஆமா, அப்ப நான் ஒரு முடிவாத்தா அப்ப ஏதோ நம்ம வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பாடுக்கு ஒரு தைரியம். நம்ம பாடக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கே உள்ள ஒரு. ஆமாங்க ஐயா. அப்புறமா வேலூர் ஆர்கெஸ்ட்ராவில் போயிட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் சேர்ந்து அங்க அவங்களுக்கு ஹெல்பிங் தான் பண்ணுவோம். அப்பெல்லாம் கோரஸ் கூட எங்களை பாட வைக்க மாட்டாங்க. இப்போ ஈஸியா பாடுறாங்க, எங்களுக்கு பாடுறதுக்கே வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ ஒரு கஷ்டம் எங்களுக்கு, காசுக்கெல்லாம் போக மாட்டோம். அந்த ஆர்கெஸ்ட்ரா லைஃப் எப்படி இருந்தது ஐயா உங்களுக்கு? அது ஒரு சொல்லவே முடியாது ஐயா. அது ஒரு ரொம்ப ஆனந்தமான மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல் நம்மளோட. ஆமா, அந்த பேஷன்ன்றது ஒரு இதுதான் நம்மளுக்கு. ஆமாங்க ஐயா. அந்த மேனுவல் பிளேயர்ஸ்ல பார்க்கும்போது அவங்க வாசிக்கும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும், நம்மளால முடியலையே இப்படி பாடுறோமே அப்படின்னு. அந்த கோரஸ்க்காக ஏங்கிட்டு இருப்போம். ஒரு வேலை பாடலன்னு சொன்னா அன்னைக்கு வந்து அழுதுட்டு இருப்போம். நான் பாபு சாரு நம்ம ஆரன்பாளையம்னு ஒரு ஐயப்பன் பாடல் வைப்பாங்க வருஷம். அது தவறாம போவேன். அவங்க நினைச்சுப்பாங்க அவங்கதான் கூப்பிட்டு தான் போறேன்னு. அவர் எப்படி பாடுறாரு, அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கிறத ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன். ஆமாங்க, அது அந்த ஒரு உணர்வு. இப்போ எனக்கு வந்து ஐயா வாய்ஸ் இருக்குன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியாது. அது யார் கண்டுபிடிச்சது உங்களுக்கு? உண்மையிலேயே இளையராஜா. அதுதான் ஒரு சின்ன விஷயம். நான் அவரு அண்ணா பாபா அண்ணா மூலியமா சென்னைக்கு போறேன் ஐயாவை பார்க்க. அவரை பார்த்த உடனே நம்மளுக்கு ஏதோ ஒரு கடவுள் ஒரு விசித்திரமா தான் இருந்தது. என்னடா அப்படின்னு. எனக்கு சென்னைக்கு போய் பழக்கல. அண்ணா போயிட்டு பார்த்தோம். பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் முறை போட்டோ எடுத்துட்டேன் ஐயா கிட்ட. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போட்டோ எடுத்துட்டேன். அப்புறமா அடுத்தது வேற ரூமுக்கு போனாங்க. அந்த ஆசை என்ன விடல. அவர் மேல இருக்கிற ஆசை என்ன ஃபர்ஸ்ட் முறை எடுத்துட்டேன். மறுபடியும் போனேன். அண்ணா சொன்னாரு வேணாடா
மறுபடியும் போய் எடுக்காத அப்படின்னாரு. மறுபடியும் ஆமா. மறுபடியும் எடுக்காதுன்னு ஒரு சின்ன நிகழ்ச்சி. ஆனா என் மனசுக்குள்ள மறுபடியும் இன்னொரு வாட்டி எடுக்கணும். ஆனா 1000 பேர் இருக்கிறாங்களே, அவருக்கு எங்க போய் ஞாபகம் இருக்க போகுது? அந்த ஒரு இதுல நீங்க இது வந்து உண்மை. நீங்க அவர் அண்ணா எப்பாவது கூட கேட்கலாம். இது ஒரு உண்மை சம்பவம். ஆனா அவர் சொன்னாரு, நீ அப்படின்னு நினைக்காத ஐயாவ, அவருக்கு ஞாபகம் ஜாஸ்தின்னாரு. ஆனா அமைதியா இருங்கண்ணா, நான் இன்னொரு முறை ஐயாவை போய் தொட்டு கும்பிடணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் இருந்தேன். அவர் இல்ல, அவர் ஒத்துக்க மாட்டாரா, கண்டுபிடிப்பாரான்னாரு. என்ன இங்கிருந்து இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, இவ்வளவு கூட்டத்துல எப்படி என்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்குவாருன்னு. சரி, அண்ணா போய் கிஃப்ட் குத்துட்டு வெளியே வந்து நின்னாரு. நானும் போறேன். அப்புறமா அங்கிருந்து வரல காட்டுறேன், நீ ஃபர்ஸ்ட்லயே வந்து புடிச்ச இல்லையா அண்ணாரு. அது அவரு கேட்டாரு இளையராஜா. ஆமா, என்ன திட்டினாரு. ஏன் மறுபடியும் வரீங்க? ஏன் மறுபடியும் ஏற்கனவே நீ பிடிக்கல அங்க புடிச்ச நீ போட்டோ மறுபடியும் வந்து இல்ல அவரு புடிச்சிட்டாருன்னாரு. நான் அத அவரு சொன்னதை கேட்கவே இல்லை. இருந்தாலும் அவரு கூட போய் நின்று, ஏன்னா அவர் மேல இருக்கிற மோகம் ஒரு இதுதான் ஆசை. ஒரு நம்ம ஒரு பேஷன்னா அதுக்கு யார் ரிலேட்டடான அவங்களுக்குள்ள எடுத்தோம்னா. அப்ப கீழே வரும்போது எல்லாம் கேட்டாங்க, என்ன ஐயா திட்டினாரான்னு. எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அவருக்கு நம்ம ஒரு என்னால அதாவது மண்ணுக்கு என்னுடைய கடைசி மூச்சு வரலாம் அவரு திட்டினாரு அப்படின்றத ஒரு ஆதாரத்தோட இருக்காங்க. எனக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி. அது இப்போ அவர்கிட்ட போயிட்டு வந்த ஒரு ஆசீர்வாதத்தினால எனக்கு இன்னும் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இதையும் கடந்து நம்ம அவரை மாதிரி ஒழுக்கமா இருந்து இசையை பாடணும், அதே மோட்டிவ்ல வந்து அப்பாரம்மா இப்போ தற்காலமே எங்க சில ஸ்டேஜ் கச்சேரியில பாடும்போது நண்பர் சொல்லனா, ஐயா வாய்ஸ் உனக்கு இருக்குது, ஐயா வாய்ஸ்ன்னு போதான் அப்புறமா அதை அப்படியே நான் கொஞ்சம் சரிங்க டெவலப் பண்ணிக்கணும். அதாவது உங்க வாழ்க்கையில பாபு சார் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு. கண்டிப்பா. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இல்ல அது மாதிரி எல்லாருமே அவரு எல்லாருக்கும் செஞ்சாரா என்னன்னு எனக்கு அதெல்லாம் நான் சொல்லுவேன். உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல என் வாழ்க்கையில எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ இப்ப இந்த நிலையிலயோ இல்ல இது மாதிரி வரணும்னு ஒரு அப்பா அம்மா தான் ஒரு பசங்களை வந்து எதிர்பார்ப்பாங்க. இந்த காலத்துல நம்ம பையன் ஒரு பாடுகிற வரணும், இல்ல வேற இல்ல ஏதோ வரணுன்றத வந்து அப்பா அம்மா எதிர்பார்ப்பாங்க. அந்தனுடைய குறைய அரவிந்த் பாபா செஞ்சாரு. அவருக்கு என்னுடைய கடைசி ஒரு துளி மூச்சு வரலையும் வேலூர்ல பெருமைக்குடைய ஆட்கள்ல ஒருவர். ஆமா, கண்டிப்பா இசையமைப்பாளர் அரவிந்த் பாபு சார். ஆனா நான் அனைவர்கிட்டும் சில நேரத்துல நிறையவே ஷேர் பண்ணுவேன். அவரு குடும்பத்துக்கு என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. இன்று வரை எனக்கு அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவரு எப்ப அதே மாதிரி இந்த வேற என்னென்ன பாடல் நீங்க பாடிருக்கீங்க? மேக்சிமம் ஸ்டேஜ்ல ஐயா பாடின பாட்டுங்க இது மாதிரிதான். இந்த லவ் பாடல்ன்றது 90s கிட்ஸ் இன்னைக்கு உள்ள கேக்குறாங்க சார். அதுல ஒரு பாடல் வந்து இளையராஜா சார் பாடல் ஒண்ணு பாடுங்க. அடியா தாடி அடியா தாடி இள மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அது தானா, உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகமாக யாரோ காரணம், அடியா தாடி இள மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி அம்மாடி. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். இளையராஜானாவே அம்மா பாடல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அம்மா பாடல் எதனா ஒண்ணு உங்களுக்கு? பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரதான் பார்த்தா, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னால் துயர் தீராது,
உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரதான் பார்த்தா. சூப்பர் சார், சூப்பர். இந்த பாடல் கேட்கும் போது எல்லாருக்குமே இந்த கண்ணீர் என்றது தானா வரும். நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்கான இன்னொரு பாடல் ஒண்ணு பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இளையராஜா, அது உங்களுக்கு பிடிச்ச பாடல்? இது இப்போ வந்து நாயகன் ஒரு படம் கமல் வந்ததுங்க. அந்த சமயத்துல அந்த படத்துல நம்ம பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அப்படியே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த படத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல ஐயா ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. எல்லாருமே மறுபடியும் ஐயாவை திரும்பி பார்க்கணுன்றதுக்காக அது ஒரு போட்ல ஒரு சாங் ஒண்ணு போட்டிருப்பாரு. அது ஜாலியா இருக்கும், நல்லா நம்ம கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். அந்த சாங்க நான் பாடுறேன். ನೆಲ ಅದುವಾನತ್ತು ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡತ್ತು ಮೇಲೆ, ನೆಲ ಅದುವಾನತ್ತು ಮೇಲೆ ಪಲಾನದು ಓಡತ್ತು ಮೇಲೆ, ಬಂದಾಡುದು தேடுது ஒன்ன ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய், பொழுதானா போதும் தொண ஒண்ணு வேணும், இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தா போகும். நெல்லா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே, வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யா ஹோய் அது என்ன ஹோய். அதுல அந்த அஜும்னு அந்த ஆமாங்க, அது சரணத்துல நல்லா இருக்கும். சரணத்துல வரும். இந்த பாடலே பாத்தீங்கன்னா எத்தனை முறையாவது கேட்கலான்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா, வேலூரை தாண்டி இந்த சென்னையில நீங்க எதனா ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல கலந்துக்க அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ மேடையில நாங்கெல்லாம் முன்ன வந்து சாதாரணமா போயிட்டு பாடுவோம். அப்பெல்லாம் அந்த மாதிரி எஃபெக்ட் மரியாதை நமக்கு இருக்காது. மரியாதை இருக்குன்னா பின்னாடி உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, மன கஷ்டமா பேசுவாங்க. சில நேரத்துல நம்ம பாடிட்டு வந்தா கூட ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எல்லா துறையிலும் இது இருக்கு. இதெல்லாம் அது மாதிரி சமயத்துல கூட நல்லா பேசுவாங்க, பின்னாடி போயிட்டு பண்ணுவாங்க. அது ஒரு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் நம்ம கடந்து வர்றதுதான் சார் வாழ்க்கை. அது மாதிரி நேரத்துல இப்போ ஐயானுடைய இந்த ட்ரெஸ் எப்ப எடுத்து ஐயானுடைய இதுல வந்தனோ எல்லாம் அவருக்கு தான் அந்த புகழ். அவரை மாதிரி தான் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கே ஒரு மெய்சிலுத்த மாதிரி தான் இருந்தது. நம்ம என்ன மாறி வந்துட்டுமா அப்படின்னு கூட யோசிச்சேன். ஐயானுடைய ஆசீர்வாதம் ஐயா. சரி, அந்த சென்னையில நீங்க ஒரு மிகப்பெரிய மேடையில நீங்க பாடினீங்கன்னா எந்த பாடல் பாடினீங்க, அதோட அனுபவம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் பகிர்ந்து. நான் அந்த சமயத்துல இதயம் ஒரு கோயில் பாடினேன். மேடையில இதயம் ஒரு கோயில் பெரிய மேடை. ஆமா ஆமா, அது பாடினேன். அது கொஞ்சம் அவங்க நம்ம கச்சேரிக்காரங்க மத்தியில அது கொஞ்சம் எனக்கு நல்லா கொஞ்சம் வரவேற்பு கிடைச்சது. அப்போ அதான் அந்த சமயத்துல அது பாடும்போது அது ஐயா மோஸ்ட்லி எல்லாத்துலயும் பாடுவார் தான் அந்த பாட்டு. அதனால நானா கேட்டு அந்த பாட்டை பாடினேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, கச்சேரி நடத்துறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பாடுறோம்னா அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லணும், அவங்களுக்கு முன்கூட்டியே நம்ம சொல்லிடணும் இந்த பாடல் நம்ம சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, சரி கொஞ்சம் பாடி காட்டுங்க, தான் உங்கள மாதிரி நபருங்க கிட்ட போய் பாடி காட்டுங்க எப்படி அவங்க வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இல்ல சார் நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த பாட்டு பாடுங்க. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல், அதில் வாழும் தேவினி, இசையை மலராய் நாளும் சூட்டுவேன், இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். சூப்பர் சார், சூப்பர். அது நம்ம அதாவது இளையராஜா எல்லாம் பாடினீங்க. என்னைக்கும் எனக்கு அந்த விஜயகாந்த் பாடல்னா அந்த வானத்தை போலன்றது ரொம்ப என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு பாடல். அது இப்போ வந்து நிறைய அதை யூஸ் பண்றாங்க.
ஒரு நல்லது செய்த அந்த வானத்தை போல அந்த இது அது ஒண்ணு பாடி காமி. சரிங்க ஐயா. இப்படி சொல்லி இந்த இந்த பாடல் வந்து நம்ம விஜயகாந்த் ரசிகருக்கு மட்டும் இல்ல, இது எல்லாருக்குமே evergreen பாடல் தான். உலகத்தில் உள்ள அனைத்து இளையராஜா இசை கோடி அனைத்து நபருக்கும் இது புரியும். நான் சொல்றது ஆண் பெண்ணுல இருந்து எல்லாமே இந்த பாட்டை வந்து ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ரெண்டாவது தானா அழுவாங்க சில பேர் இந்த பாடல். ஆமா, அது மாதிரி ஒரு பாடல் ஐயா இது பண்ணது. ஒரு நம்ம ஐயாவுக்கு தான் இதை நன்றி சொல்லணும். ஐயா நம்ம இதுல இது வந்து 2 ஐயா, பாடல் இதுல- இருக்கு. இல்ல கரெக்ட் தான், இதுல தவறுகள் இருக்கும். ஐயா சார்பா கொஞ்சம் நான் அவர் ஐயா கிட்டே மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா அவரை மாதிரி நம்ம பாட முடியாது. பாட முடியாது, இருந்தாலும் தயவு முயற்சி செய்து ஐயா இசை கோடியான கோடி மக்கள் ஒரு வேண்டுகோள், தப்பா மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஐயா மாதிரியெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஐயா தான். எது அவரை மாதிரி பாடணும்னு ஒரு சின்ன முயற்சி தான் நான் எடுத்திருக்கேன். இது நம்ம அவரெல்லாம் நமக்கு அந்த எதுவுமே இல்லை, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்லை. நல்லா இருந்தா வாழ்த்திட்டு எனக்கு ஓப்பு கொடுங்க. ஐயா. எந்த ஒரு செயலும் பாத்தீங்கன்னா நம்ம முழுமை பெற முடியாது. அதுக்கான ஒவ்வொரு காலகட்டத்துல அதோட அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். ஆமாங்க ஐயா. நம்மளோட திறமையை வெளிப்படுத்த ஒரு மேடை கிடைக்கும் போது நம்ம வந்து அதை யூஸ் கண்டிப்பா ஐயா. அதனால நீங்க வந்து குறை இருக்குமோன்னு நினைக்காதீங்க. சரிங்க. உங்க பெஸ்ட்டை நீங்க பண்ணுங்க. அதாவது இன்னொன்னு ஐயா, இந்த வானத்தை போலவே ஒரு சந்தோஷமான பாடலும் இருக்கும். ஆமாங்க, அதெல்லாம் பாடி இருப்பாங்க. இருந்தாலும் இது வந்து ஐயா சோக பாட்டு பாடல். இல்ல, சோகன்றதை விட நமக்கு ஐயா பாடின பாட்டு தான் எல்லாருக்குமே அது ஓகே. உயிருக்குள்ள போய் கலந்துருக்கும். அது மாதிரி ஒரு சரிங்க. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. ஐயா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. அதாவது மன்னவனே அப்படின்னு பாடும்போது நிறைய பேர் ஷார்ட்டா பாடுவாங்க. அதுக்கு அது ஒரு ஏதோ ஒரு டெக்னிக்கல் வேர்டு சொல்லுவாங்க. மன்னவனே நீங்க எழுத்தீங்கல்ல அந்த. ஆமாங்க ஐயா. அது வந்து எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா இல்ல எப்படி? அந்த ஒரு பாடல் பார்த்துட்டு நம்ம வந்து மன்னவனே அப்படின்னு பாடிடுவோம். ஆமா, புரியுது. இந்த மன்னவனே அப்படியே இழுத்து பாடுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு பாடல் ஆமா, ஆசிரியர். அழகு. ஆமாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் பாடினதை பார்த்தேன். எப்படி இது அப்படின்னா, நாங்க எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல வந்தது அப்படின்னாங்க. அதுக்கு நீங்க எதனா ஸ்பெஷலா அதுக்கு பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஆமாங்க ஐயா, நான் இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பாடின பாட்டே மறுபடியும் பண்ணி, ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஐயா பாட்டுல. அவரு பாடுறதுன்னா முறையா எங்கன்னா கத்துக்குனீங்களா? இல்லைங்க ஐயா. அப்படியே பாடி பாடி இல்ல, பாடி ஆமாங்க, அது தானா எனக்கு வந்தது தான் அது. இறைவன் ஆமாங்க ஐயா. ஐயா பாடல கேட்டு அவர் எப்படி பாடிருக்காரு, மறுபடியும் எப்படி பாடியிருக்காரு. இல்லையா அந்த டைமிங் வந்து பிடிப்பாங்கன்னுவாங்கல்ல. இந்த ஒரு பாடல் நம்ம வந்து எல்லாரும் பாடுவாங்க, 2 நிமிஷம் பாடல் நான் பாடி ஸ்பீடா இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, மன்னவனே அப்படின்ட்டு முடிச்சுடுவாங்க. சில நல்ல ப்ரொஃபஷனலா நீங்க இப்ப பாடினீங்க பாருங்க, மன்னவனே அந்த அந்த அது கரெக்டான டெக்னிக்கல். ஆமாங்க ஐயா. அது வந்து பாட்டு வந்து நம்ம கேட்டுனே இருக்கும் போதுதான் அது கூட பாடி பார்ப்போம், கேட்போம், பாடி பார்ப்போம், மறுபடியும் ஆமா நமக்கே தெரியும். ஆமா வரும். ஐயா பாடு கூட பார்ப்போம். எந்த இடத்துல ஒரு இடத்துல நம்மளது தனியா வரும், அவரது அழகா போகும். அதுக்கு ட்ரை பண்ணுவோம். மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். முயற்சி தான் உங்களை இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தது. ஐயா, அந்த முயற்சின்றதை விட நீங்க அதிகமா பாடின பாடல் எது சார்? அதிகமா இந்த பாட வந்து நான் எனக்கு எப்பவுமே பாடிட்டே இருப்பேன் எனக்கு அப்படின்னு கேட்டீங்களான்னா, அந்த ரஜினி பணக்காரன் ஒரு படத்துல உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, அது அந்த பாடல். ஆமாங்க, அது ஒரு வாட்டி பாடிக்காம அதுல வந்து சும்மா ஒரு 4 லைன் போதும். அது அந்த சாங் நமக்கு அந்த சரணத்துல இருந்து ஒண்ணு ஐயா பாடி இருப்பாரு. சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா. அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா. அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. என் தாயும் அன்று பச்சை இலை, நான் இன்று இங்கே எச்சில் இலை. என் தாயும் அன்று பச்சை இலை, நான் இன்று இங்கே எச்சில் இலை. பெரும் புயலாட்சி பெரும் மழையாட்சி இந்த விளக்கு அதிலும் எரியுது எரியுது. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. சூப்பர் சார், சூப்பர் சார். அதுக்கப்புறம் சென்னையில இருந்து மறுபடியும் வேலூருக்கு வந்து என்னென்ன பண்ணீங்க சார்? மறுபடியும் பழைய மாதிரி ஆர்கெஸ்ட்ரா போயிட்டு குடுக்குறவங்க எல்லாம் பாடுவாங்க. இந்த ஆர்கெஸ்ட்ரா லைஃப்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களோட திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்திருப்பீங்க? அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கம்பெனில இதெல்லாம் நம்ம கத்துக்கணும்ன்றோம். அது மாதிரி வேலூர் ஆர்கெஸ்ட்ரால நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பண்ணிருப்பீங்களே, என்னோட டெவலப்மெண்ட் இவ்வளவு இருக்கு அப்படின்னா இந்த இசை வடிவில் நீங்க என்னென்ன உங்களை வந்து ஊக்கப்படுத்தி இருக்கீங்க, நீங்க எவ்வளவு வளர்ந்துருக்கீங்கன்ற ஒரு விஷயத்த இப்போ அதான் ஒரு 20 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐயா பாட்டை மட்டும் பாடுற மாதிரி இதுதான் எனக்கு திருப்தி. இதுதான் எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப திருப்தி. அடுத்த ஜென்மம்ன்றதை விட எனக்கு இது போதும்னு தோன்றுதுங்க ஐயா. ஓகே ஓகே, உங்களுக்கும் நன்றி சார். நன்றிங்க. நீங்க மேலும் மேலும் வளர நானும் ஒரு மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் பிரசாந்த் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் வேலூர் மேடை இசை கலைஞர் சார்பாக நான் நன்றிங்க ஐயா. நம்மளும் இதை வாசிச்சு பார்க்கலாம். வந்து பாடகர் அமரின் தேவா அப்படின்னு தேவா சார் பாடல் எல்லாம் பாடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா வந்தது இளையராஜா பாடல்கள் மொத்தமே. இதை பார்த்திருப்பீங்க. புதியதாக உருவெடுத்திருக்கும் அமரின் தேவா அவர்களோட ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய மேலும் பாடல்களை பாடி அவர்கள் பார்ப்போற்றும் அளவில் உயர வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்க நம் மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் யூடியூப் சேனல், நமது மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் யூடியூப் சேனல் மட்டும் இல்லை, மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் கூல் ஷோ என்ற யூடியூப் சேனல் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்போ நடைமுறையில் போயிட்டு இருக்கு. இதுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ண. வேலூர்ல எண்ணற்ற திறமை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மைண்ட் ப்ளோயிங் வெல்லூர் யூடியூப் சேனல் மூலியமா ஒவ்வொருவரையும் நாம் கண்டெடுத்து அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.